மீண்டும் கார் ரேஸ் உதயநிதி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார். ஒரு மாதம்தான் ஆச்சு, ஒரு மாதம் கூட இல்லை, 10 நாள் தான் ஆச்சு. 10 நாள்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டார் மறுபடியும் கார் ரேஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு. செப்டம்பர் 14, 15 தேதிகளில் மீண்டும் கார் ரேஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டார். சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் வைத்த கலக்கி இன்னும் என்னென்ன கூத்தடிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உதயநிதி 14, 15 கார் ரேஸ் வைக்கிறது உண்மைதான், ஆனால் உங்கள் கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் வச்ச 31 என்னென்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியும், எங்களுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நாயெல்லாம் போய் எங்கள் கார் ரேஸ்காரங்களை ஓவர்டேக் பண்ணி தண்ணி கேன் எடுத்துகிட்டு வரவெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ரொம்ப கேவலமாகிடுச்சு. வீடியோ பூரா தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா பரவிடுச்சு. அதனால் இந்த தடவை முடிவை வேறு மாதிரி மாற்றிட்டோம். அதாவது ரோடுகளில் நடத்துகிறதுக்கு பதிலாக கார் மைதானம் இடுகாடு கோட்டை சென்னையில் இருக்குது. நம்ம முதலே சொன்னோம், ஆரம்பத்துலேருந்தே அதை தான் சொன்னோம். இதிலேருந்து உதயநிதி நம்ம வீடியோ பார்க்குறாரா இல்லை வேறு யாரும் சொன்னாங்களான்னு தெரியல. கார் ரேஸ் மைதானத்தில் நடத்துகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ தான் எல்லாருக்கும் நிம்மதியாக வந்தது. மறுபடியும் முதல்ல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அடைச்சபடி இந்த தடவை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அடைச்சி சுத்த விட்டுருந்தாங்கன்னா எல்லாம் பாடாப்பட்டிருப்பாங்க. அதனால் தப்பித்தார்கள் சென்னை மக்கள். இடுகாடு கோட்டையில் போய் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், இங்கே ஆள் நடமாட்டமே கிடையாது. அது சொல்லும்போதே உதயநிதி என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஏன் நடு ரோட்டில் இந்த மாதிரி வச்சோம்னா, இங்கிலாந்து ஃப்ரான்ஸு இதிலெல்லாம் இந்த மாதிரி ரோடுகளில் வச்சாங்களாம், அதை பார்த்து தான் வச்சோம் அப்படின்னு சொல்கிறார். இங்கிலாந்தில் ரோட்டில் வைக்கிறான்னா இங்கே ரோடு பெரிய ரோடு, அகலமான ரோடெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களை மாதிரி கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறதில்ல. ரோடுகளை சிமெண்ட் ரோடு போட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு வரும். சிமெண்ட் ரோடு போட்டால் கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாத. கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், அதில் நீங்கள் 20 to 30% எடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ரோடு இதாகி அரசாங்க பணத்தை செலவு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ரோடு போடணும். இதுக்கு தானே போடுறீங்க. இங்கிலாந்தில் அப்படி இல்லையே, ஃப்ரான்ஸில். அதனால் உங்கள் ரோடு நாரி போய் கிடக்கும், அகலமும் கம்மி. ரெண்டாவது, இங்கே வெஹிக்கிள், இங்கே வண்டிகள் எண்ணிக்கை அதிகம், ஜனத்தொகை அதிகம். அங்கெல்லாம் வண்டிகள் எண்ணிக்கை கம்மி, ஜனத்தொகை கம்மி. அதனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி உதயநிதி அங்கே வைக்கிறான்னு சொல்லி கொண்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு இப்போ முடிவு பண்ணிட்டார். 15 நாள்லேயே நான் திருப்பி வைக்க போகிறேன், ஆனால் அந்த தடவை கார் மைதானத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உதயநிதி சொல்லிட்டார். ஆனால் ஏற்கனவே வச்சார் கார் மைதானம், கார் பந்தயம் இங்கே. அதில் நிறைய ரோடுகளை அடைச்சார் சைடு. சென்னை மக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் 15 நாள் ஆச்சு, 10-12 நாள் ஆச்சு, இன்னும் அந்த கஷ்டம் போகலை. அது எதையுமே அகற்றவே இல்லை. ஏற்கனவே ரோடுகளில் வச்ச அடைப்புகள்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. சில இடங்களில் அடைப்பு, அந்த வீடியோ பாருங்கள், நோக்கியும் பிராட்வே நோக்கி போகிற மக்கள், அதே போன்று பிராட்வேலேருந்து அண்ணா சாலை நோக்கி வர மக்கள், ஒருபுறம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலேருந்து பல்லவன் சாலை வழியாக வர மக்கள் என அனைவருமே ஒன்றாக இணையக்கூடிய இந்த மையப்பகுதியில் தான் இருக்கும். இந்த மையப்பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தற்போது வரை இந்த தடுக்கப்பட்ட சாலைகள் எடுக்கப்படாத காரணமாக ஒரு வழி சாலை வழியாகவே மக்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. சில இடங்களில் அடைப்புகளை கலட்டி அதையும் ரோட்டில் போட்டாங்க. பழையபடி எல்லாத்துக்கும் மேலே சில ரோடுகளே அடைச்சாங்க, ஒன்வே ஆக்குனாங்க. அதையும் இன்னும் எடுக்கலை. ஆட்சி எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஒரு விளையாட்டு நடத்தி அதுக்கான இதை எடுக்கிறதுக்கே 15 நாள் ஆயிடுச்சு. அதனால் உதயநிதிக்கு என்ன கேட்டுக்கிறோம், அடுத்த கார் பந்தயம் வைக்கிறதுக்கு முன்னாடி கார் பந்தயத்தில் நீங்கள் பண்ண அலங்குலங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருங்க. இன்னும் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. உங்களுக்கு கார் மைதானத்தை இன்னமே நடு ரோட்டில் நடத்தலாமல் வெளியூர் இடத்துக்கு போயிட்டதுக்காக உங்களுக்கு எல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் இது மாதிரி கோமாளித்தனங்களை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் முதல் கருத்து.